ஓகே. நாங்க அப்ப 13 தொடக்கம் 19 வரையுள்ள இலக்கங்களுக்குரிய சட்டத்தை சுருக்கமாக பார்ப்போம். சரியா நீங்க? ஓகே, சரியா? ரைட். நீங்க இப்ப ஏற்கனவே 13 தொடக்கம் 19 வரையுள்ள இலக்கங்களை பத்தி ஏதாவது படிச்சுக்கிறீங்களா? கதைக்கிறது விளங்குது சத்தம் நான் கதைக்கிற விளங்குற இல்லையா? சத்தமா இருக்கு என்னமோ. சத்தமா இருக்குது. அங்கே விளையாடுறாங்க புள்ளகள். ரைட், ஓகே. சரியா? இப்ப இப்ப கிளியரா விளங்குறா? எல்லாருக்கும் அதே இஷ்யூவா இல்லாட்டி உங்களுக்கு மட்டுமோ தெரியாது? கொஞ்சம் சொல்லுங்க பாக்க. நீங்க கதைக்கும் போது மட்டும் என்னமோ கரகரகரண்டி. அப்படியா? சரி, என்ன செய்ய நான் அப்ப? ரைட், சரி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, என்னன்னு தெரியல எனக்கும். ரைட், ஓகே. ஓகே. இப்போ ஓகேயா? ரைட், சரி. 13 தொடக்கம் 19 வரையுள்ள இலக்கங்களுக்கான சட்டங்கள் நீங்க ஏற்கனவே படிச்சுக்கிறீங்களா, பாத்தீங்களா? இல்ல இல்ல. ரைட், இல்ல. ஓகே. இப்போ இலக்கத்தை உங்களுக்கு சொல்லலுமா, வாசிக்கலுமா? இப்ப சலாச அஷர் என்ன? சலாசத்த அஷர்ன்னு சொல்லுவோமே, பெண்பாலே சொல்லுவோம் சலாசத்த அஷர். அது மாதிரி சொல்லி கொண்டு போகலுமா கீழுகளுக்கு? சலாசத்த அஷர், அர்பாத்த அஷர். அர்பாத்து அல்ல, அர்பாத்த அஷர். அஷர அண்டுதான் வரும். அர்பாத்த அஷர. خمسة عشر خمسة عشر. ستة عشر. سبعة عشر ستة عبر 17. ثمانية عشر 18. تسعة عشر 19 என்ன? 19. சரியா? ரைட். இதுல ரெண்டு பகுதி இருக்குது இல்லையா? சலாசத்த அஷர், அர்பாத்த அஷர், ஹம்சத்த அஷர் என்று இந்த 13 தொடக்கம் 19 வரை உள்ள இலக்கங்கள்ல ரெண்டு பகுதி இருக்குது. சரி, இந்த ரெண்டு பகுதியில இப்ப நாங்க ஆண் பால்ல வரக்குள்ள இந்த ரெண்டுலையும் மாற்றங்கள் வரும், பெண்பால வரக்குள்ளையும் இந்த ரெண்டுலையும் மாற்றங்கள் வரும். இப்ப உதாரணமாக 13 பேனைகள் என்று வரக்குள்ள சலாசத்த அஷர கலமன் என்றுதான் நாங்க எழுதுறது. சலாசத்த அஷர கலமன், 13 பேனைகள். அப்ப இங்க என்ன நடக்குதுண்டா, இப்ப கலமன் நாங்க பேனைகள் என்று பன்மேல மொழிபெயர்த்தாலும் கூட நாங்க அரபில் எழுதக்கொள்ள ஒருமையில தான் எழுதுறது. 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்கள்ல மாத்திரம்தான் பன்மையிலேயே நாங்க மஅதூத் அதை எழுதுறது. ஆனா அதுக்கு பிறகு என்ன இலக்கம் வந்தாலும் நாங்க மஅதூத முஃப்ரத்ல தான் எழுதுறது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப சலாசத்த அஷர கலமன். சரியா? ஓகே. அது மாதிரி உதாரணமாக 14 புத்தகங்கள் என்றால் அர்பாத் அஷர கிதாபன் என்று எழுதுற. கிதாபன். சரியா? கிதாபன். அர்பாத் அஷர கிதாபன். அப்ப நீங்க பார்க்கலாம், இந்த மஅதூத், மஅதூத் என்ன கருத்து? எண்ணப்படக்கூடியது. இதுவும் இலக்கத்துடைய இரண்டாவது பகுதியும் ஒரே மாதிரி வரும். சரியா? இப்ப நான் பெண்பால் எழுதினா உதாரணமாக, சரியா? பெண்பால் எப்படி உதாரணம்னு சொல்லுங்க பார்க்க. மாணவிகள் என்று சொல்லக்கொள்ள ரைட், எப்படி எழுதலாம்? மாணவிகள் 13 மாணவிகள் என்றால் சலாச அஷரத தாலிபத்தன் என்று வரும். சரியா? சலாச அஷரத தாலிபத்தன். சரியா? சலாச அஷரத தாலிபத்தன். விளங்கினா அவளுக்கு? ரைட், விளங்கினா எல்லாருக்கும்? கொஞ்சம் வரீங்களா? கொஞ்சம் வரீங்களா? ரைட், சரி. சலாச
ரைட். சலாச அஷரத்த தாலிபத்தன். அப்ப கருத்தன்னா 13 மாணவிகள். அப்ப 13 மாணவர்கள் என்று ஆண் பால்ல சொல்றதாக இருந்தால் எப்படி சொல்ற? ثلاث عشر طالبا. சலாசத்த அஷர தாலிபன். சலாசத்த அஷர தாலிபன். பழகினா இப்போ உங்களுக்கு அவ்வளவுதான். சரியா, நான் உதாரணம் தாரேன். சிம்பிளா இப்படித்தான் விளங்கொள்ளணும். இது என்ன? இது மஅதூத். இது என்ன? மஅதூத். சரியா? இது மஅதூத் தானே. தாலிபத்தான் தாலிபன் என்று மஅதூத் என்றா எண்ணப்படக்கூடிய பொருள் அல்லது எண்ணப்படக்கூடிய நபர், அதான் மஅதூத் என்று சொல்றேன். இது என்ன பிள்ளைகள்? இது அதத். ஓகே, இது அதத். இது என்ன? அதத். அததுல 2 பகுதி இருக்குது. சலாஸ் என்று வாரது ஒரு பகுதி, அஷராண்டு வாரது இன்னொரு பகுதி. ஏன்னா 10 தானே. சரியா, 10, 11, 12, 13 அந்த 13, 14, 15, அப்ப அது அஷரா, அதெல்லாம் ஒரு பகுதி. இங்கெல்லாம் இன்னொரு பகுதி. சலாஸ், அர்பா, ஹம்சா, சித்தான் வாரது இன்னொரு பகுதி. அப்ப 2 பகுதிகள் இருக்குது. சரி, இப்ப இதுல எண்ணப்படக்கூடிய பொருள், அதாவது மஅதூத் என்று நான் சொல்றேன். அது நீங்க ஞாபகம் வச்சு சொல்லுங்க. மஅதூத் முதக்கராக வந்தால் அல்லது முஅன்னஸாக, நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் முஅன்னஸாக வந்தால் இதோட பக்கத்தில் வரக்கூடிய இலக்கத்து 2வது பகுதியும் முஅன்னஸாக வரும். இது முதக்கராக வரும். சரியா? மஅதூத் முதக்கராக வந்தால், உதாரணமாக தாலிபன் முதக்கராக வந்தால் பக்கத்தில் வரக்கூடிய இவரு முதக்கராக வருவார், ஆனால் இவரு முஅன்னஸாக மாறுவார். விளங்கினா அவளுக்கு? சிம்பிளா சொல்லலாம். ரைட். அதாவது 13 தொடக்கம் 19 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டில இலக்கங்கள் 2 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். எத்தனை பகுதி? எத்தனை பகுதி சொல்லுங்க பார்க்க. இலக்கங்கள் இலக்கங்கள் 2 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். ரைட். இது நாங்க அல் ஜுஸ் உல் அவ்வல் என்று சொல்ற. இது நாங்க அல் ஜுஸ் சானி. இது 1வது பகுதி, இது 2வது பகுதி. இங்கல வாரதுன்னா இது மஅதூத். இது மஅதூத். சரி, எண்ணப்படக்கூடிய பொருள் அல்லது எண்ணப்படக்கூடியவர் மஅதூத் என்று சொல்றேன். இவரு ஆண்பாலாக வரும் மேலும் அதை நாங்க முதக்கர் என்று சொல்ற, அல்லது பெண்பாலாக வரும் மேலும் அதை நாங்க முஅன்னஸ் என்று சொல்றோம். அதுகளே தெரியும். ரைட். இவர் முஅன்னஸாக வந்தால், இப்ப உதாரணமாக தாலிபத்தன் முஅன்னஸாக வந்தால், இவரு கூட இருக்கிற இந்த இலக்கத்துல 2வது பகுதி இருக்கிற இல்லையா, இவரும் முஅன்னஸாகவே இருப்பார். ஆனால் இவர் முதக்கராக இருப்பார். விளங்கினா? இவர் முதக்கராக வந்தால், உதாரணமாக தாலிபன் இப்படி வந்தா இவர் கூட இருக்கிற இவர் முதக்கராக இருப்பார், இவர் முஅன்னஸாக மாறுவார், சலாசத்தன்னு மாறுவார். விளங்கினா பிள்ளைகள்? விளங்கினா? ரைட். இப்ப உதாரணமாக நீங்க சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். சிம்பிளா அவளுக்கு தெரிஞ்ச சொற்களை வச்சு கேட்கிறேனே. 16 மரங்கள் எப்படி சொல்லலாம்? 16 மரங்கள் சொல்லுங்க பாக்க. 16 மரங்கள். 16 أشجار. 16 வெரி குட். 16 ஷஜரத்தனா அஷ்ஜாரினா? ஷஜரத்தன். விளங்கினா? 16 ஷஜரத்தன். ரைட். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஷஜரா பெண்பால், எனவே அஷரா என்பது பெண்பால வரும். சித்து அது மாறும். சரி, அது ஆண்பால வரும். 16 ஷஜரத்தன். ரைட். இதே மாதிரி சொல்லுங்க. அது இலக்கத்துல அதான் சட்டம். சரியா? 13 தொடக்கம் 19 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டும் 13 தொடக்கம் 19 மட்டுமல்ல, 11, 12 அண்டு தொடர்ச்சியா 19 வரங்காட்டியும் உள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டும் இதுல எந்த மாற்றங்களும் வராது. சரியா? ஷஜரத்தன் என்று முஃப்ரத்ல வரும். சரியா? ஷஜரத்தன் என்று முஃப்ரத்ல வரும், ஒருமையில வரும், நஸ்பு செய்யப்பட்டதாக வரும், அதே போல ஃபத்ஹத்தைன் வரும். விளங்கினா அவளுக்கு? ஓகே மகா. சரி, இப்ப உதாரணமா இன்னொன்னு சொல்லுங்க. 17 விளக்குகள். மிஸ்பாஹண்டா விளக்கு. அப்ப 17 விளக்குகள் எப்படி சொல்லலாம்? 17 மிஸ்பாஹன். 17 மிஸ்பாஹன்.
சரியா ஆரம்பத்துல குயிக்கா சொல்லிக் கொள்றது கஷ்டமாயிக்கும் போக போக சரி வரும் சரியா சபஅத அஷர மிஸ்பாஹன் மிஸ்பாஹன் ஓகே ரைட் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன் 15 ஆசிரியர்கள் வந்தார்கள் எப்படி சொல்ற 15 ஆசிரியர்கள் வந்தார்கள் ஒன்னாவது அது தெரிந்தானே 15 ஆசிரியர்கள் எப்படி சொல்ற خمسة جاء ஆ 15 مدرسا 15 مدرسا 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 ஓகே ஜாஅ 15 مدرسا என்று வரும் விளங்கினா இப்ப எல்லாருக்கும் ஓகே அதே போல 15 ஆசிரியைகள் வந்தார்கள் என்றால் جاءت 15 مدرسة ஜாஅத்னா ஆசிரியைகள் جاءت ஆ 15 مدرسة جاءت 15 مدرسة என்று வரும் مدرسة சரியா ஜாஅத் 15 مدرسة என்று வரும் ரைட் இந்த 15 என்றது எந்த நிலையிலே மாற்றம் அடையாது ரஃபுடைய நிலைமையிலேயோ நஸ்புடைய நிலைமையிலேயோ ஜர்ருடைய நிலைமையிலேயோ எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் வரும் இப்போ நான் உதாரணமாக இப்படி சொல்றேனே நான் 15 கட்டிடங்களை கடந்து சென்றேன் என்று வாரன்னா எப்படி வரும் சொல்லலுமா மரர்த்து என்ற கருத்து என்ன நான் கடந்து சென்றேன் வர்ற வந்தா என்ன இடைச்சொல் வரும் மர்ற வந்தா பி என்ற இடைச்சொல் வரும் கடந்து சென்றேன் அப்ப மரர்த்து சரியா பி ஓகே பி அவருக்கு கட்டிடத்தை நாங்க என்ன சொல்றோம்னா இமாரான்னு ரைட் இப்ப இமாரத்து ஆண்பாலா பெண்பாலா பெண்பால் அப்ப நாங்க இலக்கத்துல எழுதக்கொள்ள எப்படி எழுதுற மரர்த்து பி 15 இமாரத்து வரும் சரியா அதுல எந்த மாற்றங்களும் இல்லாமல் வரும் அதே போல நான் 15 பாடசாலைகளை கண்டேன் அண்டா எப்படி வரும் ரஅய்து